ஹாய், நான் உங்களில் ஒருத்திங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி தாங்க. பேச்சுலர்ஸ்லேருந்து பிகினர்ஸ் வரைக்கும் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய நம்ம இன்றைக்கி சென்னா வச்சு ஒரு கிரேவி தான் பண்ண போகிறோம். என்னோடய சேனலில் மேக்ஸிமம் இந்த மாதிரி குயிக் ரெசிபியாக தாங்க கொடுக்கணும் ட்ரை பண்ணுறேன். கண்டினியூவாக இந்த மாதிரி ரெசிபி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாமா? வாங்க. இன்றைக்கி நம்ம வெங்காயம் தக்காளியெலாம் வதக்கிலாம் இந்த ரெசிபியை பண்ண போகிறது இல்லைங்க. நான் கொண்டக்கடலை ஆல்ரெடி ஊற வச்சுட்டு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் ஒரு அரை கப் கொண்டக்கடலை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் அதை கிரைண்ட் பண்ணி நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இதில் வெங்காயம் ஒரு வெங்காயங்க பொடிசாக நறுக்கி இதையோட சேர்த்துக்கோங்க. தக்காளி 2 தக்காளிங்க, அதையும் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்சியில் அரைச்சி போட்டுருங்க. ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. இதுக்கு மசாலா நம்ம சென்னா மசாலா தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூள் போடலங்க, சென்னா மசாலாவோட காரம் தான் அது. 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 2 டீஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சத்தூளுங்க, அப்புறம் உப்புங்க. அப்புறம் ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இப்படி தாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்ச அந்த கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அந்த தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க. வேக வைக்கிறப்பே நல்ல தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. அந்த தண்ணி எடுத்து இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக கறி லீஃப் போட்டு நம்ம விசில் விட்டுறலாங்க. விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 விசில் விடுங்கங்க. விட்டு குக்கர் விசில் அடங்கணும் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான சென்னா கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்படியே நம்ம சர்வ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாங்க. பட் இன்னும் கொஞ்சம் கிரேவி எனக்கு திக்காக வேணும்னு தோணுச்சுங்க. அதனால் நான் தனியாக கடாயில் கொஞ்சமாக சீரகம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அந்த கிரேவி எடுத்து போட்டுட்டு நான் கொஞ்சம் நேரம் அந்த கிரேவி நல்லா சுண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணேங்க. இப்போ நான் போட்டது கஸ்தூரி மேத்திங்க. நல்லா கிரேவியிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வெளில வரப்போ நிப்பாட்டி சப்பாத்தியோட சர்வ் பண்ணி பாருங்களேன். கொத்தமல்லி தழை தூவி சூப்பரான கிரேவி ரெடிங்க.